தமிழ், மழை, காதல், காதலர்கள் இதெல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது? இது எல்லாம் கலந்த ஒரு கவிதை வடிவிலான ஒரு கதை தான் இந்த ஒரு கவிதை நீ. இந்த புத்தகத்துல ஒரு கதை வடிவில தான் கவிதை இருக்குது. அ ஒரு காதல் ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து, அது எந்த இடத்துல முடியுதோ, அதுவரைக்கும் இந்த கவிதை நீண்டுக்கிட்டே போகும். அடுத்தது இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்துலயுமே இருக்கக்கூடிய ஓவியங்கள், ரொம்பவே அழகான ஓவியங்களா இருக்கும். அடுத்ததான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பகுதி. காதலி காதலன்கிட்ட நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவா. ஆனா அந்த இரவு அவனுக்கு ரொம்ப மிக நீண்ட ஒரு இரவா இருக்கும். இவனுக்கு நைட்டு தூக்கம் வராது. சரி நிலா கூட பேசிட்டு இருப்பான். நிலா கூட பேசும்போது அந்த நிலாவிலேயும் காதலியோட முகம் தான் தெரியும். ஐயோ! நிலாவிலேயே அவ முகம் தான் தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது காத்து வீசும். அந்த காற்று அவன் முகத்துல வீசுறதும், காதலியோட விரல்கள் வருடுற மாதிரி இருக்கான். அப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்ட்டு போய் தலையணையில படுத்தாலும், அந்த தலையணைய காதலியோட அணைப்ப ஞாபகப்படுத்துது. சரி தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய குடிச்சா, வழியிற தண்ணீர் காதலியோட வியர்வைய ஞாபகப்படுத்துது. அடுத்தது ஒரு கவிதை. ஏதோ ஒரு விதத்துல நீ என் கூட இருந்துற மாட்டியா? அப்படிங்கிற மாரியான ஒரு கவிதை. என்னை பிடுங்கியாவது போட்டுவிடு. எனக் காத்திருக்கும் பல மலர்களில் நானும் ஒரு முதிர்மலர். என்னை மிதித்து விட்டாவது போ. எனக் காத்திருக்கும் பல நதிகளில் நானும் ஒரு உயிர் நதி. என்னை பார்த்து விட்டாவது போ. என ஏங்கும் பல நட்சத்திரங்களில் நானும் ஒரு எரி நட்சத்திரம். என்னை ஆசை தீர தின்றுவிட்டு போ. என விருந்தாகி இருக்கும் பல உயிர்களில் நானும் ஒரு நெற்பயிர். காதலர்களுக்கு எதிரி எப்பவுமே காதலர்கள் கிடையாது. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்ட வரைக்கும் ஜாதி, மதம் அதுதான் காதலோட பெரிய எதிரி. இந்த கதையிலையுமே அதுதான் வருது. நம்மைச் சேர்த்த மழைத்துளிகளோடு என் ரத்தம் வெள்ளமாகியது. இந்த சமூகம்தான் என்னை தோற்கடித்தது. இந்த பிரிவினைதான் என்னை கைவிட்டது. இந்த ஜாதி மத வெறி பிடித்த மனிதர்கள்தான் என்னை வீசி எறிந்தார்கள். நீயோ நானோ காரணம் இல்லை, பின் யாரோ அப்படின்னு ஒரு லைன் வரும். ரொம்பவே அதை நம்ம முழுசாக வாசிக்கும்போது அந்த இடத்துல நம்ம மனசு ஏதோ ஒன்று பண்ணும். மனதை வென்ற காதலுக்கு மதத்தை வெல்ல தெரியவில்லையா அப்படின்ட்டு. மனப்பரிமாற்றம் புரிந்த காதலுக்கு மதப்பரிமாற்றம் செய்ய தெரியவில்லையா? காதலும் கடவுளும் ஒன்றுதான் என்றால் உன் கடவுளும் என் கடவுளும் ஒன்றுதானே. இந்த புத்தகம் யாழ்மொழி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் முத்துராஜா ராஜேந்திரன்.